ஹை புரோட்டீன் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். ஹை புரோட்டீன் கிரில்டு பேன் சிக்கன் ஃப்ரை. யாரையும் எந்த நேரத்திலையும் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். இல்லை எங்க புகலாம் வருது, அடியிலிருந்து இங்கே வந்து வருது குண்டு. அப்புறம் செவந்து பேருக்கு குண்டு. அம்மா அடி இந்த அடியில சரி வெடிக்காம தான் நீங்க இந்த vlog பாப்பீங்க. இந்த உணவு ரொம்ப அருமையா இருக்கு. பாரு சிக்கன் மாஸ் பண்ணிட்டியே. ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் இருந்துட்டு ஏன் ஜானு உள்ளே வரல அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஜானு வந்து காலேஜுக்கு போயிட்டா. காலையில் அவள் வந்து சீக்கிரமாக கிளம்பி போகிறா. டெய்லி அவள் தான் வந்து சமைச்சு ரெடி ஆகி சாப்பிட்டு காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறா. பட் நம்ம வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் நான் தான் வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன். ஸ்கிராம்பிள்டு எக்கு, டோஸ்டட் பிரெட்டு, அப்புறம் வந்து ப்ரோட்டீன் மில்க் ஷேக், ஒரு சூப்பரான ஒரு பிளேட்டிங்காக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் அவளுக்கு போய் காலேஜ்லயும் விட்டு வந்தாச்சு. காலையில அறக்க பறக்க ஹரிபரியில பண்ணனால நான் வந்து வீடியோ எடுக்கல. சோ இப்ப என்ன யோசிச்சேன் அப்படின்னா, மதியானம் வந்து என்ன சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு அவ கேட்டா. அவளே கேட்டுட்டு அவளே வந்து சரி பேசாம சாதம் வேணா வச்சு கர்ட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நான் வந்து பொரியல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. அவ வரதுக்குள்ள நம்ம ஏதாவது அவளை வந்து சமைச்சு இம்ப்ரெஸ் பண்ணி ஒண்ணும் பண்ண போறதில்ல ஆனா அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவோம், அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் சாப்பாடு பண்ணி. சோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஹை புரோட்டீன் லஞ்ச் மீல் ஒன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு அவ ரொம்ப ஹெல்த்தியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. லைக் டெய்லி காலையில வந்து வெறும் முட்டை அப்புறம் பால், ஒரு நாகினியா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மதியம் வந்து ரைஸ் கொஞ்சமா வச்சு அதுக்கு பொரியல் ஏதாவது பண்ணி அவ சாப்பிட்டுக்கிறா. நைட்டு வந்து லைக் சேம் சப்பாத்தியோ இல்ல யோகட்டு சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை நம்ம பிரேக் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை புரோட்டீன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ என் கூட அப்படியே நீங்களும் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இது சென்னை மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து பெங்களூருக்கு புதுசு தான். சென்னை மாதிரி நிறைய இடத்துல எது எங்க இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. இப்போ சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஏரியா இருக்கும். அந்த ஏரியால பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா முட்டை கடை அது இதுன்னு சொல்லிட்டு முட்டை கடை எக்ஸாக்ட்லி முட்டை மட்டும் விற்பாங்க. பட் இங்க அந்த மாதிரிலாம் இல்ல, எனக்கு தெரியல. இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு. அதுலயே பாதி நேரம் போயிடுது, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதை தேடி கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கவே இருக்காங்க நம்ம மெட்ராஸ் சமையல் அக்கா, அவங்கள பார்த்து காப்பி அடிக்க வேண்டியதுதான். இன்னும் ஒரு 2-3 எல்லாம் வாங்கணும், அது எங்க வாங்கன்னு தெரியல. பேசாம பிளிங்கிட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, குண்டு வீடு நல்ல கிளீனா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. சூப்பரா வச்சிருக்கிறா, பாக்கிறதுக்கே செமையா இருக்கு. நான் தான் வந்து பேக் வச்சு குப்பையாக்கிட்டேன். ஸோ சூப்பரா தான் மெயின்டைன் பண்ணுது குண்டு. பொறுப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை புரோட்டீன் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். அண்ட் ஹை புரோட்டீன் கிரில்டு பேன் சிக்கன் ஃப்ரை. எல்லா சமையலுக்கு முன்னாடி நம்ம ஹை புரோட்டீன் போட்டுக்கிட்டா அது ஹை புரோட்டீன் ஆயிடுமா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அப்படிதான் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணும். க்ளீனா தான் வச்சிருக்கா, பட் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. அது காலையில நான் பார்த்த வேலை. ஸோ அதை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை போட்டு வேலையை ஆரம்பிப்போம். தண்ணி போடுறதுக்கு கிளாஸ் ரெடி. ஸ்டே ஹைட்ரேட்டட். வீட்லயே கருவேப்பிலை இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாம நான் போய் கடையில வேற வாங்கிட்டேன். விடிய நாய்க்கு போடலாம். வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு கால் வந்துருச்சு. ஸோ அது என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்பு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் அந்த அடுப்பு. ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் டபுள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா காலையில் கிளம்பி போகும்போது சிங்கிள் அடுப்பில் வந்து செஞ்சுட்டு போகிறது கஷ்டம். ஐ மீன் கிளம்புறதுன்னு இல்லை, நார்மலாகவே கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கேஸ்மே வாங்கிக்கலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு வாங்கிக்கலாம். பட் ஆனால் கேஸ் வந்து வெளியே இருக்கும். வீட்டுக்கு வெளியே இருக்கிறது வேற, வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக எப்படி இருக்கா, ஒன்று இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே வெளியவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுக்கல. அதனால எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயே வந்து டபுள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் நான் சமைக்க போகிறேன், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து சொந்த காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். ப்ரொமோஷன் நினச்சிக்க வேண்டாம். சரி நான் வந்து ப்ராடக்ட் கொஞ்சமாவது பெருசாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ குட்டியாக இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருக்கா சொல்கிறேன். பேச்சுலர்ஸ் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் தேவைப்படாது, ஆனால் டபுள் அடுப்பு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஹீட் வேணுன்றது. நைஸ்.
ஓகே, ரைஸ் ஊற வச்சாச்சு, சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ இதை போயிட்டு நம்ம காய வச்சுட்டு வந்துடுவோம். துவைச்சு வச்சுருந்தா காய போட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து லைஃப்பில் ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து நான் உங்ககிட்டயும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரையும் எந்த நேரத்துலையும் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ நம்ம பழகிற எல்லாமே வந்து உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்குமே அந்த அட்வைஸ் தான் சொல்கிறேன். லைக் என்ன, யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க, எதுக்கும் நம்பாதீங்க. இந்த உலகமே வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு குறிக்கோளோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால என்னோட ஃப்ரீ அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஓகே, ஸோ வந்து கழுவிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ அது பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்றது. யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க. அது வந்து எனக்கும் பொருந்தும். மொபைல் டிஸ்பிளே உடஞ்சி 2 வாரம் ஆகுது. இதில் தான் நான் இப்போ பார்த்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கேமரா கட் பண்ணிட்டு நான் இந்த ஃபோனில் தான் வந்து செக் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத. ஸோ நான் போய் செக் பண்ணுறேன். ஓகேவா? பாத்தீங்களா, நான் மறுபடியும் உங்களை ஏமாத்திட்டேன். உள்ள தானே டிஸ்பிளே உடைஞ்சிருக்கு, வெளியே உடையிலையே. இது மட்டும் என்ன உடையாம இருக்கு? ஸோ இதுல நான் யூடியூப்ல செக் பண்ணலாம் ஓடுதா. ஸோ வந்து இதுல நான் பார்த்து இப்போ சமைச்சுப்பேன், சும்மா ஃபன் பண்ணவங்க கூட. ஓகே, நான் போய் சமைக்கிறேன். அசிங்கமா திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியுது. நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ வந்து மேரினேட் பண்ணுவோம். மேரினேட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு சிக்கன், தயிர் ஊற்றியாச்சு. இது வந்து நானாவே தான் பண்ணுறேன், பார்த்தேன். பட் அதுலேருந்து நானாக சும்மா ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி பண்ணுறேன். பார்ப்போம், காரம் நல்லாவே போடுவோம். இந்த வாட்டி ஏமாத்தலை, நிஜமாவே தான் போடுறேன். சீரகம்லாம் ஆட் பண்ணுறாங்க. சீரகம்லாம் ஆட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. சுத்தா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். சரி, ஓகே, மேரினேட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பப்ரிக்கா பவுடர், அப்புறம் முட்டை, தயிர், லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுறாங்க. எண்ணெய், இஞ்சும் பூண்டும் தனித்தனியாக இருக்குது. நீங்களும் ஜானுவும் மாதிரி பேஸ்டாக இல்லை. இஞ்சி ரெடி. பூண்டு அப்படியே தட்டிட்டு கவரை பிச்சு போட்டுடலாம். எனக்கு வேறு டைம் அதோட போய் கூப்பிட வர போகணும். கிளம்புடா சைடு ஸ்டாண்டு. என் வாழ்க்கையில எனக்கு என்ன புரிஞ்சதோ இல்லையோ, எனக்கு ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுது. சமையல் அப்படின்றது வந்து நம்ம பண்றது தான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம், யாரும் நம்மளை கேள்வி கேட்க போறது இல்லை. டேஸ்ட்ன்றது நம்மளா வச்சுக்கிறது தான். கொஞ்சம் யோசிங்க, பல வருஷமா பட்னி கிடக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஒரு காஞ்ச பிரெட் கொடுத்தோம்னா அவனுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த குண்டு வந்து அவ நல்லா சமைப்பா. காதுகள் பாவம் இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் என்னோட நான் பண்ணி தர்றது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கனை கட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பேன் கிரில் தான் பண்ண போறேன். அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படி பருத்தி விட்டு சிக்கன் நல்ல ஊறட்டும். ஹலோ ஹலோ, வெல்கம் பேக். தேங்க் யூ. காலையில எனக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தே சொன்னியால. சொன்னேன், அவ்வளோ தெளிவாலாம் சொல்ல. இன்னொன்று அது எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டாக கன்சிடர் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியல. அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்? இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்தேன். லைக் என்ன ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன். எப்படி தான் Protein நான் shake. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டல. பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சரிதா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எக் புர்ஜி, அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ், 2 பிரெட் டோஸ்ட், யோகர்ட் அண்ட் ப்ரோட்டீன் ஷேக். தின்னு நல்லா தின்னு. அதான் யோகர்ட் ரெடிமேடு. ரெடிமேடுன்னு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தலடே, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். சும்மா அப்படியே வாய் பேசுவேன். அதுவும் எனக்கு முன்னாடியே எழுந்து ஒரே கிச்சன்ல ஒரே சலசலப்பு. என்ன சலசலப்பு அப்படின்னு போய் பார்த்தா அப்படியே அழகா பிளேட்டிங் எல்லாம் பண்ணி கிளீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் நல்லா சாப்பிட்டேன். சீரியஸா நான் ஏன்னா காலையில வந்து நார்மலா ராம் இல்லாதப்ப நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னா 2 முட்டையை போட்டு சாப்பிட்டுருவேன். இல்லைன்னா வெறும் பிரெட் அந்த மாதிரி எதையோ என்ன கிடைக்கோ சாப்பிட்டு போயிடுவேன். காலையில எனக்கு 8 விட்டு எடுக்கிறதுக்கே டைம் கிடைக்கும், சாப்பிடலாம் டைம் இருக்காது. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 o'clock பசிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படியே வெறியாவும் கிளாஸ் பசிக்குது யாராவது கொடுங்கன்னு யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுப்பேன். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கடிச்சு சாப்பிடுவேன்ல. இல்ல அவங்க கிட்ட இருந்து ஏதாவது புடுங்கி சாப்பிடுவேன். வெக்கமா இல்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து பாருங்க மணி ஆயிடுச்சு 1:30. நான் எனக்கு இப்ப வரைக்கும் பசிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லா அப்படி ஜாலியா வந்து போயிட்டு வந்திருக்கேன். நம்ம போய் சமைப்போம். ஓகே ஓகே. சரி, நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸா சமைச்சு வைக்கலான்னு எல்லாம் வாங்கினேங்க. ஆனா வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால எதுவுமே சமைக்கல. பரவாயில்ல, நம்ம சேர்ந்து வேணா சமைப்போம். என்ன சமைக்கிறோம்? ஹை புரோட்டீன் எக் ஃப்ரைட் ரைஸ், ஹை புரோட்டீன் சிக்கன் பேன் ஃப்ரை.
எல்லாத்தையும் ஹை புரோட்டீன்றதை சேர்த்துக்கணும், அப்பதான் அது ஹை புரோட்டீனா இருக்கும். எனக்கு ஹை புரோட்டீன் டயரி மில்க் கிடைக்குமா? ஹை புரோட்டீன் செருப்பு இருக்கும். வீட்டுக்கு போவோம், நம்ம சமைச்சு அப்படியே இந்த படம் பார்த்தே சமைப்போம். இல்லை நான் படம் பார்க்குறேன், நீ சமை. ஓகே தான். வந்துட்டோம். ஹை புரோட்டீன் சிக்கன் வந்து மேரினேட் ஆகி ரெடி ஆயிட்டு இருக்கு. காட்டுங்க கொஞ்சம் காட்டுங்க சார். கெட்டிங் ரெடி. ஹை புரோட்டீன் ரைஸ் காட்டுறேன். காட்டு காட்டு. இது சாதாரணமா நான் டெய்லி வெடிச்சு தின்றது தானே. முன்னாடி ஹை புரோட்டீன் சேர்த்து அது ஹை புரோட்டீன். அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. அது ரெடியாக டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே ஆம்பூர் பிரியாணின்னு விற்றாங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி மசாலா போட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அன்ஹெல்தியான ஹை புரோட்டீன் பிரியாணி. அப்படி சிக்கன் இருக்குல்ல அதில். சிக்கன் இல்லைனாலும் நம்ம ஹை புரோட்டீன் அப்படின்னு சேர்த்துட்டோம்னு வச்சுக்கேன், அது ஹை புரோட்டீன். ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டீங்க? ஸோ அதனால இப்போ நாங்கள் ஹை புரோட்டீன் பிரியாணி சாப்பிட போறோம். ஹெல்த்தியாக இன்னைக்கு சாப்பிடணுன்ற முடிவு எடுத்து தான் நாங்கள் காலிலேருந்து இருந்தோம். நான் பசி தாங்காமல் இந்த ஒன்னே ஒரு பிரியாணி மட்டும் வாங்கிட்டோம். ஏன்னா சமைக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடும். இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஹை புரோட்டீன் ஃபுட் சாப்பிடலாம். ஓகே, இந்த சொப்பு ஜாமான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐயோ, இல்லை எங்கேருந்து புகலாம் வருது. எனக்கும் அதே பயம் தான் இருக்கு. அடியிலேருந்து எங்கே வந்து வருது குண்டு? வயர் தீர வாடை தான் வருது. அப்படியா? புகை வரல. புகை வராது, ஏன்னா அது தண்ணி தான் அது புகை. ஆனால் சீக்கிரம் பாயில் ஆகுது. சரி, வெடிக்காம தான் நீங்க இந்த vlog பாப்பீங்க. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. ஸ்மெல் வருதா? ஓ, ஹை புரோட்டீன் கேக்குண்ணா. சரி சாப்பிடுங்க. அப்புறம் செவந்து போயிருக்கு குண்டு. அம்மாடி, இந்த அடியில ஏதோ என்னென்னமோ கலர்லாம் தெரியுது, பயமா இருக்கு எனக்கு. இங்க பாரு, இங்க இருந்து புகை வருது. எரிமலையா செதறுவண்டா. ஐயோ, ரைட்டு, புகை வருது, ஸ்மெல்லும் வருது. ரிட்டர்ன் காவாலாவா? ஓகே, இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லைக் என்னென்னா புகலாம் வருது, ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்கா, ஸோ அதனால் பயமாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் பண்ணிடலாம். எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, எனக்கு இது வந்து பிடிக்கல. அதுக்காக வந்து மேபி ஒரு சிலர் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்து அகைன் வேறு கூட நாங்கள் வாங்கிக்கிறோம். இந்த ஒரு பிராண்டில் மட்டும்தான் இந்த டபுள் இது இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் இது இருக்குன்னா சொல்லுங்கள். ஆனால் இது வந்து சேஃபாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. லைக் என்னன்னா இது வெடிக்காது வைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆக்சுவலாக இப்போ தான் பார்க்குறேன், இது வந்து மெட்டல் தான், பிளாஸ்டிக் இல்லை. இது பிளாஸ்டிக்கு, அப்புறம் அடியில் இந்த ஃபுட் அந்த இது பிளாஸ்டிக், இது 2 தான் பிளாஸ்டிக். இதுவுமே ஏதோ ஸ்டோன் மாதிரி ஏதோ இப்போ கை வைக்க முடியாது, செம ஹீட்டாக இருக்குது. ஆனால் நல்ல சூடு, இவ்வளோ தூரத்தில் எனக்கு ஹீட் ஃபீல் ஆகுது. வை சாப்பாட வை. சூப்பரா இருக்கு. இந்த உணவு ரொம்ப அருமையா இருக்கு. சிக்கனை பாரு, சிக்கன் மாஸ் பண்ணிட்டியே. அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு. படத்தை பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான் இல்லை? நல்லா நிம்மதியாக தூங்கலாம். ஆலிஸ் இன் பார்டர்லாண்ட் பார்த்துட்டு இருக்கோம். எஸ், பிகாஸ் அந்த மூவி நல்லா இருக்குன்னு நிறைய கேள்விப்பட்டோம். எஸ், சீரீஸ் சீரீஸ் 3rd எபிசோட் வரும். 3வது எபிசோட் முடியறதுக்குள்ள நான் மட்டை ஆயிடுவேன். நான் காலையில எழுந்திரிச்சு போகணும். ஓகே, குட் நைட். நைட்.